சிந்திப்போமே. 1883. உன்னை குறுக மங்கை தவிர்ப்பட்டவாறு என்கொல். ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். முருக்கம்பூவின் செம்மை நிறமே தோற்கும்படி மிக மிக சிவந்தனவாகவும் பொன் கிண்ணம் போன்றனவாகவும் திகழக்கூடிய பெண்களது மார்பகங்களில் என் கண்கள், கல் போன்ற வலிய மனம், இவற்றுடன் நான் போய் திறந்து கிடக்கிற வாசல்கள் தோறும் கால்கள் விளங்க நின்றேன். அதனால் அளவற்ற தீய பிறவிகளை ஈட்டி ஈட்டி உழன்று வருகின்றேன். இந்நிலையில் அப்படிப்பட்ட செய்கைகளை நான் வெறுத்து உன்னை சார்ந்திட பெண் சார்பு தவிர்க்கப்பட்டவாறு என்னே. தில்லையுள் ஆடிய சங்கரனே, இப்படியாக உலகப்பற்று மேன்மேலும் பிறவி தரும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. கவிர்பட்ட செப்பு பயோதர கண் என் கண், கல் மனம் போய் அவிர்பட்ட வாய்தனில் கால்கள் அமைத்து அங்கு அளவு அது இல்லா குவிபட்ட தீ பவம் யான் வெறுத்து உன்னை குறுக மங்கை தவிர்ப்பட்டவாறு என்கொல். தில்லையுள் ஆடிய சங்கரனே என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 45வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். உலகப்பற்று நீங்குவோம், பிறவி அறுப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.